வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதிலே ஒரு 2 பேக்கெட் நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், 3/4 வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிலே ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ், cabbage, capsicum, ஃப்ரை பண்ண எக்கு எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அரை ஸ்பூன் உப்பு, வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பெரிய ஸ்பூன் அளவில் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.